Hi friends, welcome back to Anitha's Happy Home. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் நாம பார்க்க போறோம். இந்த தோசை செய்யறதுக்கு தேவையான ingredients என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். இதுக்கு நாம 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்க போறோம். அதே கப்பால வந்துட்டு 3/4 கப் அளவு அவல், 1/2 கப் அளவு உளுத்தம் பருப்பு, அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம். இது நாலுத்தையும் சுத்தமா வாஷ் பண்ணிட்டு 2 ல இருந்து 3 மணி நேரம் நாம ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச வெந்தயம் உளுத்தம் பருப்பு இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவலை முதல்ல அரைச்சிடணும். அவல் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துட்டு இது நாலுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ரெகுலராக தோசைக்கு நம்ம புளிக்க வைக்கிற மாதிரி 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கணும். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம யூஸ்வலாக இட்லி மாவுலேயே தோசை சுடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தோசை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி காஞ்சி போய் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி அதில் தோசை சுட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஹாட் பாக்ஸில் சுட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். அதே மாதிரி மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே தோசை சுட்டுறதை விட ஒரு 2 hours கழிச்சு நம்ம சுட்டோம் அப்படின்னாலும் அந்த மாவோட திட்டம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தோசை செய்கிறப்ப தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி நல்லா நீர்க்க அரைப்பாங்கள்ல, அந்த ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன். நல்ல பஞ்சு மாதிரி தோசை ஹோட்டல் தேங்காய் சட்னி அப்படின்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக 4லேருந்து 5 தோசை சாப்பிடுவாங்க. பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.